ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஆதிபகவன் முதற்றே உலகு அழகுமிகும் மன்னையே செம்மொழியாயம் மயாழும் அமுதமழையே அழகுமிகும் மன்னையே. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. புனித கங்கையுமே பூமியில் ஒன்றாய் கலந்திடுதே. நாம் பண்ணிய பாவங்கள் பாரத மண்ணில் பிறந்திட பனி போல் விலகிடுதே. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன, சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன, அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன. மன்னவன் வந்தானடி தோழி, மன்னவன் வந்தானடி. கங்கைக்கரை மன்னனடி, கண்ணன் மலர் கண்ணனடி, வங்கக்கடல் வண்ணனடி, உள்ளங்கவர் கள்வனடி, நெஞ்சில் எழுமலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி, வஞ்சி கொடி மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. அயன் ராண்ட் என்ற ஒரு ரஷ்ய அமெரிக்க பெண் எழுத்தாளர் அப்ஜெக்டிவிசம் என்ற தனது தத்துவ கோட்பாட்டில் சுயநலம் என்பதுதான் ஞானம், தியாகம் என்பது ஒரு ஏமாற்று வேலை, ஒவ்வொரு தியாகத்தின் பின்னாலும் ஒரு சுயநலம் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். ஆலகால விஷத்தை உண்டு இந்த உலகை காத்த பரமசிவனின் தியாகத்தை எவ்வாறு நாம் ஏமாற்று வேலை என்று கூற முடியும்? கௌதம புத்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், வள்ளலார், ரமண மகரிஷி, ஸ்ரீமத் ராமானுஜர், காஞ்சி பெரியவர், யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள் பற்றற்ற நிலையில் ஒரு தியாகசீலனாய் கலியுகத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் தாங்கள் என்று தன்னலமற்ற இந்த மகான்கள் உலக நன்மைக்காக செய்த தியாகங்களை எப்படி அவ்வாறு கூற முடியும்? இது போன்ற கோட்பாடுகள் நமது மகான்களின் ஆன்மீக வரலாறுகளை படிக்காமல் எழுதப்படுபவையா, அல்லது ஆன்மீகத்தின் மீது உள்ள அவநம்பிக்கையா, அல்லது ஹிரண்யகசியபு சிசுபாலன் காட்டிய வழியில் இறைவனை திட்டியே அவனது திருமலர் பாதம் சென்றடையும் யுக்தியா? Everyone sees his own reflection in the mirror. கண்ணாடியில் நீ எப்படியோ அப்படி தான் தெரிவேன். இந்த கொட்டேஷனை கொடுத்த ஆள் எப்படிப்பட்ட அது அவனோட ஓன் ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? எல்லாரையும் அவன் எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தர் ரிஃப்ளெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவார், நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். உலகத்தில் பெரிய நாகரீகம் பண்ணுறது பேண்ட்டு சூட்டு டை போட்டுன்னு சென்ட் அடிச்சுக்கிறது இல்லை. மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்காக சிவன் எப்படி ஆழகால விஷயத்தை ஏற்றுக்கொண்டாரோ அந்த மாதிரி மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்காக மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்திங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளு. பெயர்கண்டு நஞ்சு உண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நன்னி நாகரிகம். நமக்கு முன்னால் இருக்கிறவங்க நமக்கு விஷத்தை கொடுத்தா கூட அதையும் சாப்பிடுவாங்க. அதுதான் உலகத்தில் பெரிய நாகரிகம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார்.
அதனால் நீங்கள் யாரெல்லாம் சொன்னீங்களோ மகான்கள் அவங்களுக்கு இந்த உலகத்தால் ஆக வேண்டிய வேலைன்னு இருக்கும். சித்தார்த்தன் அவரே நேபாளத்துக்கு ராஜா, அழகான பொண்டாட்டி, ஒரு பையன்லாம் இருந்தாங்க. ஒரே ஒரு நாள் வெளியே போகிறாரு, ஒரு வயசான ஆளை பார்க்குறாரு, ஒரு வியாதியை பார்க்குறாரு, ஒரு பணத்தை பார்க்குறாரு. அவர் அப்படியே வந்து ஆன்டி கிளைமேக்ஸ் ஆகிப்போகுது. அதனால் நைட்டோட நைட்டு எல்லாத்தையும் விட்டு காடும் மேடும் அலைஞ்சி கடைசியில் போதி மரத்துக்கு அடியில் போய் புத்த கையால் அவருக்கு ஞானம் கிடச்சி புத்தராக திரும்பி வர்றாரு. வந்து எல்லா மக்களுக்கும் அவருடைய உபதேசங்களை கொடுக்குறாரு. ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் லீவ் டிசையர் அப்படிங்கிற வார்த்தையை அவருடைய உபதேச மந்திரமாக கொடுக்குறாரு. அப்போ அவருடைய நாட்டுக்கே அவர் வரார், மகத சாம்ராஜ்யத்துக்கு. அவங்க ஒய்ஃப் சொல்லிவிடுறா, அந்த ஆள் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. இவர் கூடிய ஆனந்தான்னு ஒருத்தர் எப்போ பாரு இருப்பார். அவருக்கு இவருக்கு என்ன அக்ரிமெண்ட்னா, புத்தர் எங்கே சாப்பிடுவார், எங்கே தூங்குவார், அங்கே ஆனந்தாவும் இருக்கணுங்கிறது தான் கண்டிஷன். சொல்கிறார், இன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் ஒரு அரை மணி நேரம் எனக்கு பெர்மிஷன் கொடு, ஏன்னா என் ஒய்ஃப் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பா, அதனால் நீ அங்கே வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும். சரின்னு உள்ளே போகிறார். அந்தம்மா தோளில் இருக்கிற துண்டை பிடிச்சி குத்தாத குறையா, பாய் மனுஷா என்னோ எங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இதுதான் உன் லவ்வா, எங்களெல்லாம் அனாதையாக விட்டு இப்படி போயிட்டியாயா அப்படின்றான். அதுக்கு அவர் சொல்கிறார், இப்போ கூட நான் உங்களை லவ் பண்ணுறேன். லவ்ன்றது என்னங்கிறத மனைவி மகள்கிட்ட கற்றுக்கிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் போய் சித்தார்த்தனாக இருந்தேனான்னு இன்றைக்கி புத்தன் ஆகிட்டேன். அப்படி இதுதான் ஒவ்வொரு மகானுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. ஒவ்வொரு மகான், இப்போ கஞ்சங்காடு ராமதாஸ் இருந்தார், அவர் கல்யாணம் எல்லாம் ஆகியிருந்தது. திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டு, இத்தனைக்கும் அவர் டீச்சரெல்லாம் வேறு இருந்திருக்காரு, வந்து இதில் காசர்கோட்டில் உட்காந்து அதுக்கப்புறம் காலெலாம் கையில் எடுத்துக்காமல் இங்கேருந்து ஊராக சுற்றி திருப்பியும் அந்த கோவைக்கு வந்து அவருக்கு ராம தரிசனம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவருடைய சிஸ்டர் இருந்தார் இல்லையா, ராம் சரத்குமார் சாமி, அவருக்கும் கல்யாணம் ஆகி அவரும் டீச்சராக இருந்தால் தான், ஒய்ஃபு பசங்கள்லாம் இருந்தாங்க. அவர் அரவிந்தரை பார்க்குறாரு, ரமண மகரிஷி பார்க்குறாரு, கஞ்சங்காடு போய் ராமதாஸ் சாமி பார்க்குறாரு. அவர்கிட்ட ராம தாரக மந்திரம் வாங்கின்னு திருவண்ணாமலையில் ஒரு 45 வருஷம் சுடுகாட்டில் காட்டில் மோட்டில் அலைஞ்சி அதுக்கப்புறம் ஒரு பெரிய மகான் யோகி ராம் சரத்குமாருங்கிற நிலையை அவர் அடைகிறாரு. ரத்னகிரியில் பாலமுருகன் அடிமை சாமி இருக்கார், அவர் மொழியார், கல்யாணம் ஆகி 2 பொண்ணு ஒரு பையன். ஒரே ஒரு நாள் அது மலை மேலே போவார், வெறும் சுண்ணாம்பு கோயில், ஐயா கொஞ்சம் கற்பூரம் காட்டியான்றாரு. இவர் எனக்கு கற்பூரம் இல்லையே மொழியாருன்றாரு. அவனுக்கே கற்பூரம் இல்லாமல் அவனுக்கு என்ன கொடுக்க போகிறான்ற போது முருகன் கையில் இருக்கிற வெயில் அசைஞ்ச மாதிரி ஆண் கத்தின்னு போய் முருகன் மேலே வந்து பேண்ட்டு ஷர்ட்லாம் அவுத்து போட்டு முருகன் மேலே இருந்த அழுக்கு துணியை கட்டின்னு கோமணம் மாதிரி உக்காண்டார். ஸோ அவர் குடும்பத்தெல்லாம் விட்டார். இத்தனைக்கும் அவர் வாழ்க்கையில் அவ்வளோ சோகம். வரிச்சந்திரன் ட்ராமாவில் வரும், நான் கொண்ட கொள்கையை விட மாட்டேன்னு மலை மேலே உட்காந்துட்டு ஸ்கூலு, ஆஸ்பத்திரி, கோயில் எல்லாத்தையும் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளவோ கோயில்களை விட நல்லா தான் வச்சுருக்காரு. அவர் ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக பண்ணுறாரு. அவர் என்ன அனாத மாதிரி தாங்கிறாரு. நார்மலாக இந்த மாதிரி தவநிலையில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால் அவர் கட்டாந்தரையில் படுத்துனா அங்கே வேலை செய்கிற பசங்களுக்கு கால் இல்லை, அதை கீரை சொல்லுவார், தூக்கம் வரல. அவ்வளோ கஷ்டம். ஒரு நார்மலாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உள்ள சுகங்கள் சாமிகளுக்கு கிடையாது. இப்போ உங்களுக்கெல்லாம் எதுவும் சமைச்சு போகிறதுக்கு ஆள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ திருவள்ளுவம் சிவானந்த குருன்னு ஒருத்தர் இருந்தார். உனக்குன்னு சொல்லி ஹோட்டலில் வர வச்சு சாப்பிடு அப்படின்னார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஹோட்டலில் ஆர்டர் கொடுப்பாரு, அது வந்து இப்போ இவ்வளோ வருஷம் கழித்து ஒரு சில ஆள் போட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கும் அவருக்கும் சமைச்சு அந்த ஆளையை விட்டு பிரசாதம் பண்ணி கோயில் வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. ஒரு 250 பேருக்கு வந்து ஃபுல் மீல்ஸ் போடுறாரு ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கிற கல்யாண மண்டபத்தில். அது கூட என்ன ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துட்டு அது மெயின்டைன் பண்ணிக்கிறார், கரெக்டாக இருக்குதான்ற மாதிரி. இப்படி எந்த மகானை நீ வேணாலும் எடுத்துக்கோ, எல்லோரும் அப்படி தானே. இப்போ நானும் தான் கல்யாணம் ஆகிருந்தேன், எனக்கும் ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன், பொண்ணெல்லாம். ஜனவரி 16, 1996 நான் குடும்பத்தை விட்டுட்டு அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் தனியாக தான் இருக்கேன். என்னுடைய சாப்பாடு கூட யார் வீட்டிலேருந்தோ தான் வரும். இல்லை அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அன்றைக்கி வசதி இல்லைன்னு சொன்னால், வசதினா ஃபிசிக்கலாக இன்கன்வீனியண்ட்டாக இருந்தால் கேன்டீன்லேருந்து அனுப்புவாங்க. ஸோ 96லேருந்து பாரு, ஒரு 4, ஒரு 26, 30, 31 வருஷமாக நான் தனியாக தான் இருக்கிறேன். நான் தனியாக தான் படுத்துக்குவேன். எப்போயாவது வெளியூருக்கெல்லாம் போனால் கூட நான் தனியாக ஹோட்டல் ரூம் எடுத்து அதில் தான் படுத்துக்குவேன். என் கூட வர்றவங்க பக்கத்து ரூமில் தங்குவாங்க. ஏன்னா ராத்திரி பூரா தூங்க முடியாது. என் ரூமுக்கு எல்லாம் வருவாங்க, இந்த இறந்து போனவங்க, பேய் பிசாசுங்கெல்லாம் வரும்.
அதெல்லாம் ராத்திரி 11 மணிலேருந்து 12:30 வரும். வெடிகால 4 மணிலேருந்து 5, 5:30 வரைக்கும் நல்ல ஆளுங்கள்லாம் வருவாங்க, தேவதைகள் இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த மாதிரிலாம் அனுபவங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதாவது நாங்கள் எந்த ஹைட்டில் இருக்கிறோன்றது உங்களுக்கு தெரியாது. இது வந்து சாக்ரிஃபைஸ். ஆக்சுவலாக மற்றவங்கள மாதிரிலாம் நம்ம புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போது இந்த பையன் வந்தான், அவன் ஒய்ஃப் வந்தான், அவன் பொண்ணு பையன் வந்தாங்க. ஸோ அவங்க அம்மா விஜயகுமாரின்னு சொல்லி இங்கே நர்ஸ் இருந்தாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில். அதுக்கு முன்னே அவங்க பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை செஞ்சாங்க. அவங்க அப்பா தம்பிதுரைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம பிரவீன் ஹாஸ்பிட்டலில் கைங்கரியம் பண்ணியிருந்தாங்க. இவங்க பிரதர் ஒருத்தருக்கான் இப்போ சிங்கப்பூரில். அவங்க கூட ஸ்கூட்டரில் போகிற போது அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. இவங்கெல்லாம் காஞ்சிபுரம் மலையாருங்க. அதுக்கப்புறம் பாண்டி அங்கே இருக்கான் சிங்கப்பூரில். அவனோட லைஃப் ஸ்டைல் வேறு. இப்போ அம்மா கிடையாது, இவங்க தான் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்து கூட லவ் மேரேஜ் தான். நான் தான் பண்ணி வச்சேன், நல்லா தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் வேறு. இப்படி அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வர்றது வராமல் போகிறது வரும். பொதுவாக அவனுக்கு காமாவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் மஞ்சாவாக தெரியும். சிவப்பு கலர் இந்த சோளத்தட்டு கூலிங் கிளாஸ் ஒன்று விற்பாங்க 8 அண்ணாய்க்கு, அது போட்டால் எல்லாம் சிவப்பாக தெரியும். அந்த மாதிரி நீ என்னவோ அதுதான் நீ இந்த உலகத்தை பார்க்குற கோணம். அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. இப்போ அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய நிலை என்ன, எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் வந்தது. ஸோ விக்னேஷன் ஒரு பையன் வந்தான். அவன் சொன்னான், உங்ககிட்ட வந்து எல்லோரும் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் பாப்பான்னு. நான் சொன்னேன், நீ சொல்கிறப்பா நிறைய பேர் சொல்கிறதே இல்லை. நல்லது நடக்கிற போதெல்லாம் அவங்க சாமர்த்தியம். ஏதாவது ராங்காக போனால் அதுக்கு ஒரு குப்பை கூட வேணும். அதனால் பாபா கிட்ட போய் என்ன நடிச்சுன்னுவாங்க. நான் 2த்தையும் பொக்கேஸ் அண்ட் பிரிக் வேஸ்ட்னுவாங்க. 2த்தையும் ஒரே மாதிரி தான் நம்ம ஏற்றுக்குன்னு உட்காந்துருக்கோம். பாராட்டினால் மயங்குவதும் இல்லை, பழிப்பினால் மனசு கஷ்டப்படுறதும் இல்லை. அது ஒவ்வொருத்தருடைய மனோபாவம். அவங்களுக்கும் நமக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு ஜென்மத்தில் இருக்கானால தான் நம்மக்கிட்ட வராங்க. இல்லைனா எங்கேயோ கேளம்பாக்கத்தில் உட்காந்துருக்கேன், எங்கிட்ட ஏன் இவ்வளோ தூரம் வரணும், நாட்டில் கோயிலாக இல்லை, நாட்டில் சாமியாருங்களா இல்லை, ஏன் வர்றான்னு கனெக்ஷன் இருக்குது. அவங்கவுங்களுக்கு ஒரு விட்ட குறை தொட்ட குறை இருக்குது. எவ்வளோ பேங்க் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட் ஏதோ ஒரு பேங்க்கில் தானே இருக்குது. அந்த மாதிரி ஒரு மகானுங்கிறவன் ஒரு பேங்க் மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணியத்தையெல்லாம் அவர்கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அங்கே போனால் உனக்கு நல்லது நடக்குது. ஓகேவா? மகான் கூட அவனும் தூக்கி கொடுக்கறதில்ல. உன்னுடைய அக்கௌண்ட் அவங்ககிட்ட இருக்குது, உன் பூர்வ புண்ணியம் அங்கே இருக்குது, அதிலிருந்து கொடுத்து உன்னை கொஞ்சம் அடுத்த அடிக்கு கொண்டு போகிறான், உன்னை கைட் பண்ணி கொண்டு போகிறான். அந்த மாதிரி ஆன்மீகம் என்பது ரொம்ப பெரிய பாஷை, மக்களுக்கு புரியாது. அங்கே முரளி ராகவன் ஒருத்தர் உட்காந்து கை தூக்கு. அவர் சாப் டெக்னாலஜி எல்லாம் படித்தவர், ரொம்ப பெரிய ஆள். அவருக்கு ஒரு 65-70 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு அவருக்கு. நான் பெசன் நகரில் இருக்கிற போது 1996 என்கிட்ட வந்தார். அதுக்கப்புறம் கடனெல்லாம் அடைஞ்சி அமெரிக்கா போனார். அமெரிக்காவில் நல்லா செட் பண்ணார். அவங்க அம்மா ராஜபாளையத்தில் இருக்காங்க. வயசான காலத்தில் கூட இருக்கணுங்கிறதுனால அங்கேருந்து வந்து ராஜபாளையத்தில் அம்மா கூட இருந்துக்கிட்டு இருக்கார். இது அந்த மாதிரி. ஸோ அவர் அவ்வளோ வருஷமாக 96 இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் சிவசங்கர் பாபான்னா என்ன, அவருடைய எப்படி அவர் நம்மளுடைய லைஃப்பில் பார்ட் ஆஃப் ஃபெலோ வாக் பண்ணுறாரு. ஃபெலோ வாக் என்னுடைய கொட்டேஷன் ரொம்ப சிம்பிள். ஐ மே நாட் வாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ பிகாஸ் ஐ எம் நாட் ஷுவர் வெதர் யூ வில் ஃபாலோ மீ. நான் உனக்கு முன்னால் நடக்க மாட்டேன், ஏன்னா நீ என்னை ஃபாலோ பண்ணுவே இல்லைன்னு எனக்கு தெரியாது. அதனால் லெட் அஸ் வாக் ஹேண்ட் இன் ஹேண்ட் டுகெதர். 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் நடந்து போகலாம். ஒன்று என்கிட்ட அவளுக்குது, உங்கள்கிட்ட பொறிக்குது, 2யும் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டும் பொடி நாடியாக போயின்னு இருக்கலாம். இதுதான் நம்ம பாஷை. ஐ எம் யுவர் ஃபெலோ ட்ராவலர். தட் த டெஃபினிஷன் ஐ ஹவ் என்ஷைன் டு மீ. எனக்கு அந்த டெஃபினேஷனை கொடுத்துருக்கணும். இது நீ எந்த நாடுலாம் முக்கியம் இல்லை. குறுந்தொகையில் ஒரு பாட்டு இருக்குது, நியாயும் நியாயும் யாராகியரோ நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பேனீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தானே வேணும். ஆகாசத்தில் மேகம் மழையாக வருது, பூமியில் செம்மண் தரை இருக்குது. ஆகாசிலிருந்து பெஞ்ச மழை இந்த செம்மண்ணில் கலந்து சிவப்பு தண்ணியாக ஓடுது. செம்புல பயனீர் போல. எப்படி நான் யாரும் தெரியாது, நீ யாரும் தெரியாது, உங்கள் அப்பா அம்மா யாரும் தெரியாது, எங்கள் அப்பா அம்மா யாரும் தெரியாது. ஆகாசில் இருக்கிற மலையும் சிவப்பு மண்ணும் கலந்து வர்ற மாதிரி நம்ம 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாம் 2 பேரும் கலந்து ஓட்டின்னு இருக்கோம். இதுதான் ஆன்மீகம். சம்பந்தம் இருக்கிறவர்கள் அந்த மாதிரி வருவாங்க. இதெல்லாம் அனுபவங்களால் தெரியும். உன்னுடைய ஆத்மா எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு தான் உனக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் புரியும்.
இப்போது காமால கண்ணால் பார்த்தா எல்லாம் மஞ்சள் தான் தெரியும். அந்த மாதிரி இன்னும் பக்குவப்படாத ஆத்மாக்கள் நிறைய இருப்பாங்க. ஒரு களிமண் இருக்குது, களிமண்ணில் புல் நுரம்பு கல் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டு களிமண்ணை நல்லா காலில் போட்டு மெரின்னு மெச்சா அதில் ஒரு பிள்ளையார் பொம்மை ஏதோ ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார் பொம்மை விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, நீ ஒரு அருகம்புல் மாலை போட்டு சாமந்தி பூ மாலை போட்டு தேங்காய் பழெல்லாம் வச்சு கும்பிடுவேன். அது வெறும் களிமண்ணா நரம்பு கல்லோடு இருக்கிற வரைக்கும் அது யாருக்கான புரிப்புதா? அந்த மாதிரி நீ இன்னும் பக்குவப்படாத ஆத்மாவாக இருந்தியானா உனக்கு நான் சொல்கிற ஆன்மீகம் புரிய போகிறதில்ல. இன்னும் டைம் பிடிக்கும். உன்னை நீ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுனா என்ன? ஒரு துணி அழுக்காக இருக்குன்னா அதை சர்ஃபில் ஊற போட்டு நல்லா குமிக்கி எடுத்தா அதுக்கப்புறம் அந்த இசிறி போட்டால் நம்ம போட்டுக்கணும். அந்த மாதிரி உன் ஆத்மா இன்னும் பக்குவம் ஆகலை. என்கிட்ட நீ எவ்வளோ வருஷமாக இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய வழியை நீ ஃபாலோ பண்ணுறன்றது தான் முக்கியம். எவ்வளோ வருஷன்றது என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதனால் அதெல்லாம் அவங்களுடைய அனுபவம், அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லை. நம்முடைய வினைப்பயன். அதனால் கடவுளை பற்றி சொல்கிற போது தேவாரம் என்ன சொல்லுது? வினைக்கேடன் எனுமா போல் எதிரப்பட்டாயன். எல்லா வினையும் நான் ரப்பர் வச்சு அடிச்சறேன்டா என்ற மாதிரி சிவபெருமான் எதிரில் அந்த ரிஷபாரூடராக நிற்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. உலகத்தில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, சுகமும் இல்லை சோகமும் இல்லை. இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிட்டு இருந்தியானா நீ சிவசங்கர் பாபா ஆகிட்டு ஞானி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஞானிங்கிறது ஏதோ ஒரு பேக்கேஜ் இல்லை. நீ கடவுளை கும்பிடுறதுனாலையோ கோயில் கட்டுறதுனாலையோ ஆசிரமம் கட்டுறதுனாலையோ எல்லா ஜனங்களுக்கும் மரவாசல் செஞ்சு நீ உழைக்கிறதுனாலையோ இல்லை அவங்க கர்மா கழிஞ்சிடாது. அவங்க கர்மா அவங்களுக்கு தான். ரமணருடைய கர்மா அவருக்கு ஷோல்டர் கேன்சர், ராமகிருஷ்ணனுடைய கர்மா அவருக்கு த்ரோட்டு கேன்சர், ராம் சுரத்குமார் சாமிக்கு அவருக்கு யூரினரி ட்ராக்டில் கேன்சர், காஞ்சி பரமாச்சாரியுடைய கர்மா அவருக்கு ஒரு கண்ணில் கொஞ்சம் தான் தெரியும், ஒரு கண்ணு சுத்தமாக தெரியாது. அப்படியே கொலைப்பட்டு இருந்ததுனால கலானிக்கு அல்சரு, லங்கு ஒன்று மணல் உள்ள போயிட்டு வேலை செய்யாது. ஸோ அவ்வளோ பெரிய மகான் அவருக்கும் அவருடைய கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் பாடி இருக்குது. அந்த ஃபிசிக்கல் பாடி கூட கர்மாவை அவங்க அனுபவிப்பாங்க. நீங்கள் ஒரு டாக்டர் ஆனதுனாலேயே உனக்கு வியாதி வராதுன்னு சொல்ல முடியுமா? டாக்டருக்கும் வியாதி வரும். உனக்கு வியாதி வந்தால் நீ இன்னொரு டாக்டர்கிட்ட தான் போகணும். நீயே படுத்துன்னு கத்தி வச்சு கிழிச்சிக்குவேன். இல்லை, அது மாதிரி அவங்கவுங்க கர்மாவை அவங்க தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு டாக்டர் இன்னொருத்தனுக்கு மருந்து கொடுக்கலாம், ஏன்னா அவர் படிச்சுக்கிறார் அதுக்காக. அதனால் ஒரு ஞானி, அது ரமணரோ ராம் சரத்குமார் சாமியோ ராமகிருஷ்ணரோ, மற்றவங்களுக்கு வைத்தியம் பார்க்கலாம். என்ன வைத்தியம்? கர்ம வினை. கர்ம வினைன்றது என்ன? கர்மாவினால் வந்திருக்கக்கூடிய வியாதி. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு கர்மா இருக்குது. அதை போக்குறதுக்கு வைத்தியம் பார்க்குற வேலை தான் ஞானிகளுடைய வேலை. அதனால் அவங்களுக்கு கர்மாலாம் இருக்காதுன்னு நீ நினைக்கவே தேவையில்லை. எல்லாருக்கும் கர்மா வேணும். இப்போ நான் சொன்னேன், ரத்னகிரி சாமி எல்லாத்தையும் விட்டு 68 உட்காந்தார். 1968 அவர் பாட்டிக்கு இங்கே ஜனங்களுக்கு உங்கள் குறையெல்லாம் கேட்டுன்னு உட்காந்துங்கிறாரு. இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்கும் வாழ்க்கையில் 2 விதமான லைஃப் இருக்குது. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதல் வேறு. ஞானி ஆகிறது வேறு, இந்த தெளிவுகளெல்லாம் அடைவது என்பது இன்னொரு நிலை. அதனால் எவ்ரி ஒன் ஹஸ் டு அண்டர்கோ தேர் ஓன் கர்மாஸ். சுடர் ஒளிரும் பொன் போல அப்படிங்கிறார். ஒரு கோல்டு இது, அதை ஏன் சொல்கிறாங்க? அப்போ தான் அதில் ஒரு மோதிரமோ செயினோ ஒரு வட்டியானமோ போட்டுக்க முடியும். அந்த மாதிரி உன்னை கடவுளை அணிந்து கொள்ள ஆசைப்படுகிறான். அந்த அவன் உன்னை அணியணுங்கிறதுனால உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறான். ஒரு துணி அழுக்காக இருக்குது, அதை சர்ஃபில் ஊற போட்டு குமிக்கி எடுத்து இஸ்திரி போடுறது எதுக்கு? அதை அணிந்து கொள்வதற்காக. அந்த மாதிரி சைவ சித்தாந்தத்தில் 3 லாங்குவேஜ்: பதி, பசு, பாசம். பதின்னா யார்? சிவபதி, சிவபெருமான். பாசம்னா என்ன? உன்னுடைய கர்மா, உன்னை பிடிச்சி வச்சிருக்கிற கர்மா இல்லையா, அதுதான் பாசம்ன்ற. பசு யார்? நீ தான், ஆத்மா. நீங்கள்லாம் ஆத்மாக்கள் என்ற பசுக்கள். உங்களுக்கு தலைவன் பசுபதி. நீங்கள்லாம் கோ என்ற ஆத்மா, உங்களுக்கு தலைவன் விந்தன் யார்? கோவிந்தன். நீங்கள்லாம் ஷீப்புங்க, உங்களை மேய்க்கிறவன் யார்? ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்ட். அந்த மாதிரி ஒரு மாடு அடங்காமல் இருக்குன்னா அது என்ன பண்ணும்? எதிராளியுடைய வயலில் போய் மேய்ஞ்சிட்டு அவன் புள்ளியும் சாப்பிட்டு உதவாங்கின்னு அடி வாங்கின்னு புண்ணா ரத்தம் வலிஞ்சின்னு நிற்கும். அப்போது அந்த மாட்டுக்கும் கஷ்டம், அவன் வயலில் மேய்ஞ்சா அவனுக்கும் நஷ்டம் தானே. அவன் அடிக்காமல் எப்படி இருப்பான்? இதை 35,000 கொடுத்து நான் ஓங்கோலில் வாங்கிட்டு வந்தான்றதுனால காங்கேயத்தில் வாங்கிட்டு வந்தான்றாண்டி அந்த ஓனருக்கும் கஷ்டம். அதனால் இந்த பசுமாடு அடங்குற வரைக்கும் அது ஒரு கயிறு போட்டு இந்த மாதிரி ஒரு இதில் கட்டிடுவோம். அது என்றைக்கு அடங்கிடுதோ அன்றைக்கி கைத்தை அவுத்து விட்டுருவான்.
அது இந்த கிளம்பாக்கத்தில் சுற்றி நிற்குது மாடுங்கள்லாம் இல்லை, அது எப்படி தான் வருதுன்னு தெரியல, எப்படி வீட்டுக்கு போயிடுதுன்னு தெரியல. எக்கச்சக்கமாக ஏரியா போகிற சுற்றிக்கினே இருக்கு. அப்போ பார்ப்பான் அகத்திலே, பார்ப்பான் ஆயிரில்ல, த சீயர் பார்க்கிறவன், த பிஹோல்டர். அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. 5 எது? மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய்னா உடம்பு, வாய், கண், மூக்கு, செவி. பார்ப்பசு 5ம் பாலை சொறிவன. 5மே உனக்கு நல்லதை செய்யறதுக்காக தான் கடவுள் கொடுத்துருக்காரு. கண்ணை வச்சு நல்லது பாரு, காதை வச்சு நல்லது கேளு, வாய் வச்சு நல்லது பாரு, மூக்கை வச்சு நல்லதெல்லாம் ஸ்மெல் பண்ணி பாரு, உடம்பை வச்சு கோயில் குளம் சுற்று, தான தர்மம் பண்ணு, குடும்பத்தை ஒழுங்காக நடத்து, எல்லாம் நல்ல விஷயம். இது தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அப்போ பசு அடங்கிடுச்சுன்னா அதை கைத்தை எடுத்து விட்டுறான். அந்த மாதிரி பதி என்றால் உன்னுடைய ஓனர் சிவபெருமான். பாசம்னா நீ உன்னை போட்டு கட்டி வச்சிருக்கிற கர்மா, நீ தான் ஆத்மா. எப்படி பசுமாட்டை அவுத்து விட்றானோ, அப்போ நீ உருப்பட்டுட்டேன்னு தெரிஞ்சா கடவுள் அந்த கஷ்டம்னு சொல்லக்கூடிய பாசக்கயிறில் அதை அவுத்து விட்டுறான். இப்போ நாங்கள்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு கஷ்டமும் இல்லை, சுகமும் இல்லை. இதுக்கு பேர் என்ன? உற்ற நோய் நோன்றல். உற்ற நோய் நோன்றல் என்னன்னா, நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. ஏன்னா எனக்கு உள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன், உனக்கே பரம். நல்லதோ கெட்டதோ நீ நன்றே செய்வாய், பிழையோ செய்வாய், நானே அதற்கு நாயகமே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி. நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவறி ஒன்றையும் இல்லை. நல்லது கெட்டது எது வந்தால் எனக்கு என்ன? அன்றே என்ற நாவியும் உடமையெல்லாமும் கொண்டே எனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படின்றார். என்னை எப்போ நீ பிடிச்சிட்டியோ அப்போ சிவனே எங்கிட்ட இருக்க எல்லாமே உன்னதாகி போச்சு, அதனால் எனக்கு என்ன இப்போ அதை பற்றி கவலை அப்படி. ஸோ அந்த காலத்தில் டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு ஊர் திருவிழாலெல்லாம் போடுவாங்க. முருகா நீ ஒரு செய்யானால் நான் உன் கைகளில் பொம்மை. ஒரு குழந்தை கையில் பொம்மைக்குது, நல்ல மூடில் இருந்தால் அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த பொம்மைக்கு இந்த இட்லி சாப்பிடணும், அது குளிப்பாட்டும், அதுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றி விடும், எண்ணெயில் போட்டு பாட்டெல்லாம் பாடும், நல்ல மூடில் இருக்கணும். இதே அந்த குழந்தை பேட் மூடில் இருந்தால் அந்த பொம்மை தூக்கி சேர்த்து மட்டும் நடிச்சிடும். அந்த மாதிரி முருகன் ஒரு குழந்தைன்னா அவன் கையில் நம்ம பொம்மை, நம்மள அவன் கொஞ்சுவான். இல்லை ஏதோ கஷ்டத்தை கொடுத்து மடான் அடிக்கிற குழந்தை மாதிரி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கொடுப்பான். அப்போது தாய் இருக்கான், அவள் குழந்தைக்கு நல்லா வேலைக்கு ஊட்டி எல்லாம் பார்த்து லவ் பண்ணிகிட்டு இருப்பான். கோவம் வந்தால் பட்டுன்னு ஒரு அடி அடிப்பான். அப்போ கூட இந்த குழந்தை என்ன பண்ணுவோம், திருப்பி அம்மான்னு தான் கத்தும். அப்போது அரிசினத்தால் ஈந்ததாய் அடித்திடினும் மற்ற அவள் தான் நல்லிணைந்து அழும் குழவி அது போன்று இருந்தேனே. அம்மாக்காரி அடிக்கிற போது கூட அம்மானு கத்துற குழந்தை மாதிரி நான், பெருமாளே நீ எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நான் திருப்பியும் உங்கள்கிட்ட தான் ஏன் வருவேன் அப்படி. ராமர் இருந்தார், ஒரு தவக்கலை மேலே அவர் கால் பட்டு மெரிச்சிட்டார், அது கத்தவே இல்லை. ராமர் கேட்குறாரு, தவக்கலை அப்படி சொல்லக்கூடாது, தவக்கலை நீ ஏன் கத்தவே இல்லை? அதுக்கு தவக்கலை சொல்லிச்சான், வேற யாருன்னா வச்சா ராமான்னு கத்துவேன், மெருகிட்டே ராமர் நான் யாரடா கூப்பிட்றதுன்னு நினச்சான். அந்த மாதிரி எந்த கஷ்டம் வருதோ எல்லாம் கடவுள் கொடுக்குற கஷ்டம், நீ அதுக்கும் அவங்ககிட்ட தான் புலம்ப வேண்டியிருக்கும். அதனால் தெர் இஸ் நோ செகண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். யூ ஹவ் டு அண்டர்கோ ஆல் த கர்மாஸ். எல்லா மகான்களுமே அண்டர்கோ பண்ணாங்க. நீ அவங்களோட என்ன பெரிய பல்பா? நீ ரமணை விட, ராமசுரத்குமாரை விட, ராமகிருஷ்ண பரமஹம்சரை விட, சாமிகளை விட, யாரை விட நீ நான் அப்பர் சுவாமி சுண்ணாம்பு கலவையில் உட்காரலையா? பிரகலாதனா அவங்க அப்பங்காரனே கடலில் தூக்கி கல்லோட கட்டி போடலையா? இல்லையா? எவ்வளோ பேர் உலக வரலாற்றில் வந்தாங்க, அவங்களெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். ஏன் அவங்க எந்த சூழ்நிலையிலையும் கடவுளை விடவே இல்லை. அந்த மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் வர்ற எல்லா சோதனையிலையும் கடவுளை பிடிச்சி நேர்ந்தீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையின் சாதனையாக மாறப்போகுது. அதனால் மக்களுக்கு இதெல்லாம் புரியுறதில்லை. இவன் என்ன நினைக்கிறான், ஒரு 8 நாள் ஊதுவத்தி காட்டி ஒரு 4 நாளுக்கு கற்பூரம் காட்டின உடனே கடவுள் இவனுக்கு ஓடி வந்து அப்படியே வேலைக்காரனாட்டம் நான் வாட் நெக்ஸ்ட்னு சொல்கிறேன். இதெல்லாம் நடக்கிற வேலையா? அவரவர் அனுபவம், கர்மா, அவனுக்கு ஒரு கர்மா இருக்குது, அந்த போக்கில் தான் அவங்க அறியணும். இதில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அனுபவத்தில் பாவக்காவும் நல்லது தான் உடம்புக்கு. இப்போ நீ எதை கெட்ட அனுபவம் கசப்பான அனுபவம் நினைக்கிறோ அது உனக்கு நல்லது. பாவக்காய் பிடிக்கல நீ சொன்னால் அது உன் தப்பு. பாவக்காய் நல்லது உடம்புக்கு. 6 சுவைன்னு இருக்குது, இந்த 6 சுவையுமே நல்லது தான். திருதண்டி ஜேர்னு ஒருத்தர் இருக்கிறார், 3 தண்டம் இல்லை, அது குச்சியில் வச்சுன்னு இருப்பார். அவர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுவார், கை இப்படி வச்சுக்குவார். அதுக்குள்ளே 6 விதமான சுவை இருக்கிற எந்த சாப்பாடு வேணால் நீ வச்சிடலாம். கொஞ்சம் காரம், கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் ஸ்வீட்டு, அந்த மாதிரி ஒரு கை சாப்பிடுவார், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நீ இந்த உலகத்தில் 6 விதமான சுவையை அனுபவிக்கணும்.
நல்லது கெட்டது கசப்பு வெறுப்பு அன்பு எல்லாத்தையும் எல்லாமே அனுபவங்கள் தானே, ஏன் வேணான்னு சொல்கிறேன். ஸோ ஆன்மீகன்றது இதெல்லாம் புரிஞ்சுக்கிற சப்ஜெக்ட். இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஞானி ஆகிட்டேன்னு அர்த்தம். இது தெரியாமல் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொன்னா நீ அஜ்ஞானியாகவே இருக்கேன்னு அர்த்தம், இன்னும் நீ விளங்கலைன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Question from Kabalishwaran. மகா பெரியவர் தம்மை நாடி வந்தவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு நீண்ட உபதேசங்களுக்கு பதிலாக சில வார்த்தைகளிலேயே ஆழமான உண்மையை உணர்த்தியவர் என்பதை அவரது பக்தர்களின் அனுபவங்களிலிருந்து அறிய முடிகிறது. தாங்கள் கூறிய அனுபவத்திலும் ஒரு முறை விசிறிசாமியிடம் புட்டபர்த்திக்கு எப்போது செல்ல வேண்டும் என்று கேட்டபோது அவர் ஜஸ்ட் நவ் என்று 2 வார்த்தைகளில் கூறினார் என்றும், அதன் பின்னர் தாங்கள் சிவசங்கர் பாபா என்று அழைக்கப்பட்ட அனுபவத்தையும் பகிர்ந்துள்ளீர்கள். தாங்களும் விடு வீடு என்று ஆழமான ஆன்மீக கருத்தை மிக சுருக்கமாக 2 வார்த்தைகளில் கூறியுள்ளீர்கள். ஒரு மகான் சில வார்த்தைகளாலோ ஒரு சிறு அனுபவத்தின் மூலமோ தமது கருத்தை எப்படி பக்தர்களுக்கு உணர்த்த முடிகிறது? மேலும் சில நிகழ்வுகள் முன்கூட்டியே நடைபெறப் போவதை மகான்கள் எவ்வாறு அறிகிறார்கள்? ஸோ நிறைய பேர் எனக்கு இமெயில் அனுப்புவாங்க, இட் வில் நாட் பி கன்வீனியன்ட் ஃபார் மீ டு கம் டு யுவர் பிளேஸ் அட் ஈவினிங்ஸ், ஸோ கேன் ஐ கம் அண்ட் சி யூ அட் ஆஃப்டர்நூன் 2 o'clock வேணும். வேறு அவங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ பதில் கொடுக்க சொல்லுவேன், பாபா இஸ் அவைலபிள் எவ்ரி டே பிட்வீன் 6 to 8:30, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். And if for any reason you are living far off, you can come and contact our office, they will give you free accommodation அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேவா? சரி, யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட வராங்க, நம்ம பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சுன்னு வை. இப்போ என்ன ஆகும்? பேச ஆரம்பித்தா என்ன ஆகும்? அவன் எனக்கு 3 வயசாக இருந்தபோது அப்படின்னு ஆரம்பிப்பான். இப்போ அவனுக்கு 55 வயசு. அவன் எப்போ 3 வயசுலேருந்து 55 வயசுக்கு வர்றது, எப்போ நான் அடுத்த ஆளை பார்க்குறது இல்லையா? இதுதான் ஜனங்கிட்ட ஒரு வியாதி. அவனுக்கு அவன் குறை என்னன்னு சொல்லவே தெரியாது, ஃபுல்லாக புலம்புன்னு உக்காந்துக்கிட்டு. இதுக்கு 2 வழி தாங்க இது. ஒன்று ரத்தனகிரி சாமி வழி. அவர்கிட்ட நீ ஒரு சீட்டில் 3 கேள்வி எழுதி கொடுக்கலாம். அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீ புலம்புறதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி பாட்டு அதுலேயே 2 கிறுக்கி கொடுத்துருவாரு, உங்கள் கையில் ஒரு வேப்பர் விபூதி வச்சு கொடுத்துருவாரு. அப்போ அவருக்கு ப்ராப்ளமே இல்லை இல்லையா? ஸோ இது அவருடைய வழிமுறை வச்சுருந்தேன். நான் ஒரு காலத்தில் ஜனங்களுடைய இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக கேட்பேன் நான். ஏன்னா ஒரு ராயல் டஸ்ட்பின்னா என்ன, குப்பை தானே கொட்டுவாங்க. அவங்க என்ன நான் சந்தோஷமாக்குறேன்னு சொல்கிறதுக்காக என்கிட்ட வந்தான், கஷ்டத்தை சொல்கிறது தான். அதனால் ஒரு காலத்தில் நான் கேட்டுருந்தேன். அது ஒன்றும் விளங்காதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. நான் பல பேர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீலங்காறு வரைக்கும் கூட பார்த்தேன். ஒரு லெவலுக்கு மேலே சமாளிக்கவும் இல்லை நம்மளால். அதனால் இங்கே கிளம்பாக்கம் வந்த உடனே நிறைய கோயில் கட்டேன். ஸோ யாருக்கு எந்தெந்த சாமி வேணுமோ கும்பிட்டுக்குவாங்க, யாருக்கு என்னென்னா அழணுமோ மறையணுமோ போய் எல்லா சாமிக்கிட்டையும் மறையிட்டுக்குவாங்க. என்கிட்ட யார் வேணால் வரலாம், யார் வேணால் பேசலாம். ஆனால் ஷார்ட்டாக நீ பேசணும். ஆனால் ஊஞ்சலில் தான் உட்காந்து இருப்பேன். தனியாக அப்பாயின்மெண்ட்டே கிடையாது நம்மக்கிட்ட. நான் யாரையும் தனியாக பார்க்குறதும் கிடையாது. அவங்க இங்கே உட்காந்துன்னு பேசினா என்ன பேசிடுவாங்க? ஷார்ட்டாக 1 வரியில் 2 வரியில் தானே சொல்ல வேண்டியதும். நம்ம அப்பயே பதில் சொல்லிடுவோம். என்கிட்ட நிறைய பிரசாதம் வச்சுக்கிறேன். அவங்க என்ன குறை சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற ஒரு பிரசாதம் என்கிட்ட இருக்குது. யாருக்கானா பாம்பு தோஷம் அது சம்மந்தப்பட்ட குறைங்க வந்திருந்தால் சங்கரங்கோயில் பிரசாதங்குது, சுப்பிரமணியா கோயில் பாம்பு புத்தோட மண்ணுக்குது, மந்திராலயம் ராகவேந்திரோடைய மிருத்திக்கு இருக்குது, அதுக்கப்புறம் பழனி கோயில் விபூதி இருக்குது, காமாட்சி அம்மன் கோயில் குங்குமங்குது. என் பிரசாதம்னு ஒன்றுமே இல்லை, எல்லா பழியும் பாவமும் கடவுளுங்களுக்கு தான். அவங்க சொல்கிறது கேட்டுட்டு அந்த பிரசாதம் ஒன்று எடுத்து கொடுத்துருவோம். எல்லாருக்கும் பிரசாதம் பழம் சாக்லேட்டு எல்லாருக்கும் கொடுப்போம். ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு கொடுப்போம். ஸோ இப்போ என்னுடைய வேலை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஏன்னா எப்படியும் என்ன ராத்திரிலேருந்து தூங்க விடுறது இல்லை எல்லோரும். அதனால் காலையில் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு மேலே ஒரு 11 மணி வரைக்கும் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்பயும் எல்லாம் ஓடினே தான் இருக்கும், மந்திரம்லாம் ஓடின்னு இருக்கும். ஆனால் இந்த நல்ல காற்று கெட்ட காற்று ரெண்டும் கிடையாது. இது
கெட்ட காற்றுன்னா நீ சாதாரணமாக நினைக்காத, நல்லா ஒரு 4 அடி அகலம் இருக்கும், ஒரு நல்ல உயரம் ஒரு 8 அடி உயரம் இருக்கும். நான் படுத்துருக்கிற கட்டில்கிட்ட வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்குதான். இந்த பக்கம் இப்படி பார்த்துன்னு உட்காந்துன்னு இருக்கோம், நீ வந்துடா தப்பி தவறி. விதவிதமான காற்றுங்க இருக்குது. அதே மாதிரி என் ரூமில் சாண்டிலியர் லைட் இல்லை, அது மேலே ஒரு அடி உயரத்தில் ஃபேரி சென்டர் இல்லை, 2 பக்கம் பட்டர்ஃப்ளை ரெக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் இருக்கும். அதுங்கெல்லாம் வந்து உட்காந்து விளையாடின்னு இருக்கும். இப்படி விதவிதமான காற்றுங்க இருக்குது. எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரியும், மந்திரம் எப்பயும் இருக்கும். அதனால் அதுங்க நம்மள ஒன்றும் பண்ணாது. அதில் விட பெரியவங்க இருக்காங்க சில பேர், அவங்க வந்து அவங்களுக்கு பெட்டு கிட்டு சேர்லாம் தேவைப்படாது, அப்படியே அந்த இடத்துலேயே உட்காருவாங்க. அதே மாதிரி உஜ்ஜுன்னு சத்தம் கேட்கும், அப்போ கதவு மூலமாக அவங்க வராங்க, ஆனால் கதவு திறக்கவே வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி 1000 அனுபவங்கள் இருக்குது ஆன்மீகத்தில். நீ நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை ஆன்மீகம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஜாலியாக உட்காந்துக்கிறோம். அதனால் நமக்கு கடவுளுடைய ராஜ்யம் எப்படி நடக்குது, எப்படி இந்த உலகத்தை கடவுள் இயக்குகிறாரு, நல்ல காற்றுன்னா என்ன, கெட்ட காற்றுன்னா என்ன, எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம போகாத காடா ஒரு இடம் மகேந்திரகிரி மலையில் ஒரு இடத்துல ராகு தீர்த்தன்னு இருக்குது. அந்த இடத்துல பாம்போட உடம்பு ஒரு வயசான கிழவனுடைய மூஞ்சி இருக்கும், நல்லா நீட்டாக இங்கேருந்து அது வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது, பார்த்துருக்கணும் நம்ம. அப்போது ஒரு லேடி ஒரு கேரளாவில் இருந்து நல்லா பூஜை பண்ண ஒரு ஆத்மா அங்கே ஏதோ காரணத்துக்காக வந்து ஏதாவது அடித்து செத்தாளா இல்லை அவளே சூசைட் பண்ணிக்கனா தெரில. அது வந்து அலையுது, நம்மளை பிடிக்கணும் அதுக்கு. ஏன்னா சோறு தண்ணி இல்லாமல் காட்டில் அலைஞ்சின்னு இருக்குது, நம்மளை பிடிக்கணும். ஏன்னா அதுக்கு சூட் ஆகும் நம்ம உடம்பு. நான் எனக்கு தெரிஞ்சு எல்லா மந்திரம் சொல்கிறேன், எனக்கு நிறைய மந்திரம் தெரியும், நான் வெளியே சொல்ல மாட்டேன். சொன்னான்னு கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் பார்க்குறேன் என்னடான்னு பார்த்தா அதுக்கு பின்னால் குருவாயூரப்பன் நிற்கிறான். ஸோ அந்த பொம்பளை இருந்த காலத்தில் குருவாயூரப்பனை பிடிச்சிருக்கா, அந்த புண்ணியம் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுது. நான் என்னையா நான் உனக்கு தானே வேலை செய்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளம் ஆனவுடனே அப்படி குருவாயூரப்பன் வேலைக்காரரு அவளை அவுட்ஃபிட் பண்ண. அது ஆனவுடனே காஞ்சி பெரியவர் வந்தார். அப்போ அவர் ஃபிசிக்கலாக இல்லை, அவர் வந்தார். வந்து இந்த இடம் சுத்தம் இல்லைடா, நீ ஒசக்கவா அப்படின்னார். நான் இன்னும் மேலே போனேன். அது ராமர் வனவாசம் செஞ்ச இடம், பஞ்சவடின்னு பேர். அங்கே இந்த மாதிரி பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. சுப்பிரமணியர் பாதம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே முருகனுடைய 2 கால் இருக்கும். நல்லா இவ்வளோ நீ நினைக்கிற பாட்டா செருப்பெல்லாம் இல்லை, பெருசாக இருக்கும் அதோட. அதுதான் சுப்பிரமணியர் பாதம் அங்கே இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அனுமார் கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, அது வந்து நல்ல செங்குத்தாக இருக்கும், 100கணக்கான குரங்கு இருக்கும். அதில் ஒரு குகைக்குள்ளே ஆஞ்சநேயர் தவம் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்த யுகத்தில் பிரம்ம பதவிக்காக தவம் செஞ்சுன்னு இருக்காரு. அந்த இடத்துல எல்லாம் குரங்கு மயமாக இருக்கும். இப்படி பலவிதமான தரிசனங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் காட்டிலெல்லாம் போகிறபோது. பல நேரங்களில் இந்த வன தேவதைகள் இருக்கு இல்லையா, நம்ம உட்காந்து தியானம் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் ஜல் 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 ஜல்னு ஓடின்னு இருக்கும். நம்ம அம்மா கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனால் அந்த ஜல் ஜல் சத்தம் நிற்கும், சிரிச்சுக்கிட்டு கலகலான்னு திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து போயிடுவோம். இப்படி எத்தனையோ விதமான அனுபவங்கள் காட்டிலெல்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் நான் போகாத காடு இல்லை, பண்ணாத தவம் கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே காட்டுக்கு போகிறது இல்லை. ஒன்று நான் பிஸி ஆகிட்டேன். ஆஃப்டர் தட் 5 years ஆஃப் சேஸ், சந்தானந்த சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், புதுக்கோட்டையில் இருந்தார், சேலம் சந்தாசம் இருந்தார். அவர் சொன்னார், நீ காட்டுக்கெல்லாம் போனது போகிறோம், நீ இங்கே இருந்தாவே போகணும் இனிமே அப்படின்ற மாதிரி. அவருக்கு என்னை பற்றி தெரியும். நான் அவரை பார்க்க போனேன். அப்போ அவர்கிட்ட இருக்கிற 2 பேர் என்னை தேடி வந்தாங்க. சுவாமி சொன்னார், யார் அவர் சாமி அனுப்பிச்சார், அவன் என்ன இந்த சேனாதிபதியெல்லாம் கட்டின்னு அழுகுறான், சேனாதிபதினா முருகர், அவன் என்ன சேனாதிபதியெல்லாம் கட்டின்னு அழுகுறான், அவனுக்கு மகாராணியே அனுகிரகம் பண்ணுற நிலையில் இருக்கார் அவர் அப்படின்னாரான். மகாராணினா பராசக்தின்னு அர்த்தம். அவளே இவருக்கு பிரஷ் பண்ணுற நிலையில் இவருக்கு அறிவியதுக்கு சேனாதிபதி முருகன் பிடிச்சின்னு இருக்காரு அப்படின்னு. இப்படி பல அனுபவங்கள் வரும். மகான்களை பார்க்குற போது அவங்க நம்மளை போய் சொல்லுவாங்க. நமக்கு அது புரிஞ்சிக்கிறதுக்குள்ள அனுபவம் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ காஞ்சி பெரியவர் இருக்கார், அவர்கிட்ட நான் போனால் அவர் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கிட்ட சொல்கிறார். ஒருத்தர் இருந்தார், கண்ணு தெரியாத பெரியவர், 42 கண்ணதாசன் சாலையில் ரங்கராஜன் ஐயங்கார். அவர் வியட்நாமடி சுந்தரம், நான் 3 பேரும். அவருக்கு 100 வயசு ஆக போகுதுன்றதுனால திருவக்கரை வக்கர கோயிலில் ஒரு எலுமிச்சம்பழம் மாலை எடுத்துன்னா அவரை பார்க்கறதுக்கு போனோம். போய் இவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எனக்கு பரமாச்சாரியர் அதுக்கு முன்னாலே இருந்தே தெரியும். February 4, 1984 எனக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சி நடக்கிறது 88. இவா அப்படின்னு ஆரம்பிக்கிறார்.
அவனை பற்றி நீங்கள் என்ன நமக்கு சொல்கிறது, அவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னாரு. ஏன்னா நான் ஆதிசங்கராக இருந்தேன், என்னை பற்றி ஓலையில் வரும். அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் நின் பெயரோடு அமைய காரணமும் அறி. பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தன்னில் இட்ட பெயர் என உணர்க. பேரெல்லாம் சும்மா வராது. நாராயணன் ஒரு ஆத்மாவை படைக்கிற போது என்ன பேர் வைக்கிறானோ அதுதான் மாறி மாறி இந்த உலகத்தில் வந்துன்னு இருக்கோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்போ அவர் எப்படி சொல்கிறார், ஆதிசங்கர் இல்லைன்னா மடங்க எங்கேருந்து வந்தது, ஆனால் இவ இல்லைன்னா நம்ம மடமேல தெரியுமோ அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லுவார். இப்படி எத்தனையோ மகான், கோடி மகான் இருந்தார், எவ்வளோ பெரிய ஆள் அவர். கோடி மகான்கிட்ட நான் உட்காந்துருக்கேன், அலெக்சித்தர்னு ஒரு பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள், 2 பேரும் உட்காந்துருக்கோம். அவர் கையில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா, இன்னொன்று கபீர்தாசருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அது 2 புக்கு. அவர் ஒரு கேள்வி கேட்பார் இங்கிலீஷில், கோடிசாமி அந்த புக்கை பிடிங்க. அவர் என்ன கேள்வி கேட்டாரோ அந்த பேஜில் அதுக்கு பதில் இருக்கும். இப்படி 1 மணி நேரம் அவர் கேட்க புக்கை வச்சு கொடுத்துன்னுக்கிறார். அந்த 2 புக்கில் எல்லாம் ஆச்சு. கோடிசாமி கிட்ட அவர் கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோல் அப்படிங்கிறார். அவருடைய ரோல் சொல்கிறார், நீங்களாம் ரிஷிகால் சித்தர்கள், அதாவது யூ ஆர் ஆல் ரிஷிஸ் அண்ட் சித்தர்கள், நீங்களாம் தாத்தாக்கு சப்போர்ட். என்ன காட்டுறாரு, தாத்தான் தான் எல்லாரையும் கூப்பிடுவார். நீங்களாம் தாத்தாக்கு சப்போர்ட், தாத்தா மகாவிஷ்ணு அப்படின்னாரு. இவர் மகாவிஷ்ணு, இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ராமர் வந்தால் பரத்வாஜர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இவங்கெல்லாம் வராங்களோ அந்த மாதிரி நீங்களாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். நான் முதல் தடவை பார்த்த போதே கோடிசாமி தான் சொன்னார், தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னு ஒரு ஆளை கூப்பிட்டு எழுதுனாரு. அவன் எழுதின உடனே அதை கூப்பிட்டு இப்படி பிளெஸிங் பண்ணி என்கிட்ட அப்படின்னு. அப்போ சிவசங்கர் பாபாவுக்குள்ள சிவனும் இருக்கார், பெருமாளும் இருக்காருன்றது தான் அவர். இவர் தான் கைலாசம், இவர் தான் வைகுண்டம், உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு நல்ல செய்யட்டுங்கிற வார்த்தையை சொன்னார். இது நான் பார்க்காத மகான்கள் கிடையாது, எல்லாரையும் பார்த்துருக்கோம், எல்லா நாட்டிலையும் பார்த்துருக்கோம், பல நாடுகள்லேயும் பார்த்துருக்கோம், இங்கேயும் பார்த்துருக்கோம். நமக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். ஆனால் ஒரு பூம்புகார் சினிமாவில் ஒரு பாட்டு வரும்ல, காலம் கற்பித்த பாடத்தின் அடிதாங்க முடியாமல் தப்பித்து வந்தான் அம்மா அப்படின்னு. அந்த மாதிரி எத்தனையோ அனுபவங்கள். 1984 ஞானங்காட்சி 5 வருஷம் அலைஞ்சி 88க்கு அப்புறம் ஜனங்களை பார்க்க வந்து, அது ஒரு 12 வருஷம், இது 26 வருஷம், 38 வருஷமாக இந்த ஜனங்களை ஒரு 50 லட்சம் பேர் குறையாமல் பார்த்துருக்கோம், எல்லா நேரமும் பார்த்துன்னு தான் இருக்கோம். ஸோ அனுபவங்களால் நாம் புடம்போடப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீ ஒரு புள்ளி போட்டால் நான் கோலம் போட்டுருவேன். இல்லை, எத்தனை பேர் பார்த்துருக்கோம், எத்தனை விதமான ஆளுங்களை பார்த்துருக்குறோம். நமக்கு வந்து நீ அரை மணி நேரம் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை, 3 பக்கம் எழுதி கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால் ஆன்மீகம் ரொம்ப பெரிய பாஷை, அது அவ்வளோ ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. எதுக்களாலும் எழுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி செஞ்சிக்கவும் முடியாது. ஒரு சாமியார்னா உன்னை பொறுத்து மாத்திரம் கையில் ஒரு வாத்தோட்டுற குச்சி இருக்கணும், ஒரு தாடி இருக்கணும், பட்டை மொட்டைலாம் இருக்கணும், இல்லைன்னா ஒரு சாமியாரே கிடையாது. நான் ஜாலியாக பேண்ட் போட்டுன்னு வாட்சி கட்டுன்னு சட்டை போட்டுன்னு வந்து உட்காந்துருக்கேன்னா உனக்கு இது சாமி தானே டவுட்டுக்குது. நான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் ரொம்ப நல்லவன் போர்டு காட்டினா உட்காந்துக்க முடியும். நீ நம்பாக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா. காட் நோஸ், சிவசங்கர் பாபா எப்படிப்பட்ட ஆளுங்கிறது கடவுளுக்கு தெரியும். அது போகிறோம், நம்ம கடவுளுக்கு தானே நான் அக்கௌண்டபுள். உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம், ஒன்றும் கிடையாது. அவர் சொல்லாமல் நீ என்கிட்ட வரப்போகிறதில்ல. அண்ட் அவர் ஒன்று கூட்டின்னு வந்துருக்காரு, அவர் பார்த்துக்குவார் நான் கரெக்டாக இல்லையான்னு அவருக்கு தெரியும். இங்கே ஒரிசாவில் ஒரு பெரிய ஆள், அவர்கிட்ட ஒரு ஓலை சூடி இருக்குது. என்ன பண்ணுவார், நீ போன உடனே அந்த ஓலை சூடியை நெத்தியில் வச்சு எடுத்துகிட்டு படிப்பார். துட்டுக்கெல்லாம் ஆசைப்படாத ஆள் அவர். நம்ம போன உடனே அவர் நம்ம நெத்தியில் எடுத்துகிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த மாதிரி என்னை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வராங்க, ஆனால் எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நீ ஒரு பெரிய மகான் அப்படின்னு. படி. அதுக்கப்புறம் விக்னேஷ் போனோம். விக்னேஷ் ஆஃபீஸ் வேலையாக போனபோது போய் பார்த்தான். அவர் என்ன சொன்னார்னா, அவன் டைப் வச்சு கொண்டாடணும். Your guru is a Bala Brahmachari. எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குன்னு. அவர் எப்படி சிவசங்கர் பாபா வந்து உங்க குரு, அவர் வந்து பால பிரம்மச்சாரின்றாரு. ஏன்னா ஐயப்பன் என் கூட இருக்கான், எனக்குள்ள இருக்கிறது ஐயப்பசாமி, அவர் பிரம்மச்சாரி தானே. நீ என்ன பார்த்திய இந்த ஆளுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்க வந்து இவர் போய் பிரம்மச்சாரின்னு அந்த சாமியார் சொல்கிற நீ கேட்கக்கூடாது.
Whatever he is today and the position he has attained is due to the grace of Goddess. அம்பாளுடைய அனுகிரகத்தினால இவருக்கு இவ்வளோ உயரங்கள் கிடைச்சிருக்கு ஆன்மீகத்தில். Goddess has given this power for Jana Kalyan. இந்த பவர்லாம் எதுக்காக கடவுள் கொடுத்துருக்காருன்னா மக்களுக்கு நல்ல செய்யறதுக்காக. ஜன கல்யாண் மக்களுக்கு நல்ல செய்யறதுக்காக கடவுள் கொடுத்துருக்காரு. And he has also been doing it even now. நல்லா பண்ணிட்டு இருக்காரு அந்த வேலையை. He will go outside the country to speak about the glory of God. கடவுளை பற்றி எல்லா இடத்துலையும் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அவர் பேசுவார். He has to do yajna anushtanam for the well-being of the world. His bhavam is to do seva for people and the samaj. வேறு யாகங்கள் பண்ணணும், அது மூலமாக ஜனங்களுக்கு நல்லது நடக்கும். இவருடைய போர்ட்ஃபோலியோ என்னன்னாக்கா சர்வீஸ் பண்ணுறது, மக்களுக்கு நல்ல செய்யுது. காகபுஜன்றும் அதுதான் சொல்லுவார். அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்தனல் பெருமைதனை இரவுலகத்து படைக்க அருளாக எழுந்தனல் மாதவனே. மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக கடவுள் இவரை தேர்ந்தெடுத்திருக்காரு. After the yoga or the tapas phase, he will do a yajna and his sadhana will become siddhi. He will get the blessings of Goddess and start traveling outside India preaching about God. When he will start to do the tapas phase entirely depends on his mind and it can happen anytime. இதெல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணுவார், யாரும் அவருக்கு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் எப்போ பண்ணணுங்கிறது அவர் முடியே எடுப்பார். அவர் மைண்டில் என்ன தோணுதோ அந்த மாதிரி செய்வார். His lifespan will continue as long as he will do Janakalyan. மக்களுக்கு எவ்வளோ வருஷம் இவர் தொண்டு செய்யணும்னு நினைக்கிறாரோ அவ்வளோ ஆயுசு இவருக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். The institution will grow in fame and he will be out of all bandham. எல்லாம் எந்த பந்தமும் இருக்காது. ஒரு உலக புகழ்பெற்ற அமைப்பாக இது மாறும். Few people will consider him as God. இப்போ கொஞ்சம் பேருக்கு தான் இவர் கடவுள் அப்படிங்கிறது இல்லை கடவுள் தன்மை உள்ளவர்னு தெரியும். And have tasted this sweetness. அவருடைய அந்த கிரேட்னஸ் கொஞ்சம் பேருக்கு தெரியும். But it will take time for the world to taste that sweetness. உலகமே இவரை புரிந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இதெல்லாம் அவர் சொன்னது. அதனால் அந்த டைம் வரட்டும், நம்ம நல்லா தானே இருக்கோம். நீ பாரு, இந்த கேம்பஸ்குள்ளே கொஞ்சம் கூட குப்பை இருக்காது. இந்த கேம்பஸை விட்டு 100 அடி நடந்து பாரு, என்ன குப்பை போட்டு வச்சுருக்காங்க. மாதிரி மக்களை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. அவங்கெல்லாம் மாறணுன்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்த என்ன சொல்கிறது இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது வரணும். கள்ளமுரு கண்ணிலே கருணை மறு கண்ணிலே வெள்ளமென பெருகும் அன்பு விழிரண்டிலே உள்ளங்கள் அமைதி கொள்ளும் இவன் எதிரிலே அதன் ஊனங்கள் கரையும் இவன் தருமருளிலே ஊனங்கள் கரையும் இவன் தருமருளிலே கண்ணனிதோ கோயில் கொண்டான் மண்ணடியிலே நம் கலி தீராட்கொண்டான் பொன்னடியிலே வெள்ளியென முளைத்தெழுந்தான் விண்ணடியிலே நம் வினையாவும் போக்கிடுவான் தன்னடியிலே வினையாவும் போக்கிடுவான் தன்னடியிலே ஸ்ரீ சிவசங்கரினும் திருப்பெயரிலே செங்கரும்பாயினிக்கும் இவன் இன்னுரையிலே மாயை அகற்றிவிட்டான் என் மனதிலே மறு ஜென்ம மறுத்து விட்டான் என் உயிரிலே மறு ஜென்ம மறுத்து விட்டான் என் உயிரிலே கள்ளம் ஒரு கண்ணிலே கருணை மறு கண்ணிலே வெள்ளமென பெருகும் அன்பு விழிரண்டிலே வெள்ளமென பெருகும் அன்பு விழிரண்டிலே அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்